அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு குறு நாவலை பற்றி பேசலான்னு தோணுச்சு. அந்த நாவல் அதோட பெயர் திரை மீளர். அதை எழுதியவர் கலைச்செல்வன் குட்டியாண்டி. ஆம், கடற்கரை பதிப்பகத்தின் மூலமாக வெளிவந்திருக்கு. இது ஒரு குறு நாவல் தான். கம்மியான பக்கங்கள் தான், எளிமையாக வாசிக்கக்கூடிய. உங்களுக்கு ஒரு நாவல்னா ஒரு அதிக பக்கங்கள் இருக்கும், அது ரொம்ப நாள் ரொம்ப வாரங்கள் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி இல்லாமல் இது ஒரு குறு நாவலாக உங்களுக்கு எளிமையாகவும் அதன் மூலமாக ஒரு வாழ்க்கையை நம்ம தரிசிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாவல் இது. இந்த நாவல் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, தரங்கம்பாடிங்கிற ஒரு கடற்கரை கிராமத்துலேருந்து ஆரம்பிக்குது. அதோட தொடக்கமே அதோட எக்ஸ்ப்ளனேஷனே அந்த கடற்கரை, அந்த கடையின் அலையின் சத்தம், அதோட நிலவு ஒளி, அங்கே இருக்க வீடு, இதோட விரிவாக்கத்திலேயே அந்த கிராமத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகிற அந்த அனுபவம் கிடைச்சிரும். ஒரு இரவு பொழுதில் தான் அந்த கிராமத்துக்குள்ளே நம்ம ஒரு அறிமுகமாகும். இந்த நாவலோட முதல் பக்கமே அப்படி தான் ஆரம்பிக்கும். இப்படி போயிட்டுருக்கிற இந்த நாவலில் மாணிக்கம்ங்கிறவர் தான் இதோட முக்கியமான கேரக்டர். அந்த மாணிக்கத்தோட வாழ்க்கையை தான் நம்ம இதில் பார்ப்போம். முதல்ல இந்த மாணிக்கம் அவர் சிறு வயதிலிருந்து ஒரு மாணவனாக இருக்கும்போது ஒரு பரீட்சை விடுமுறை அப்போ அவங்களோட வீட்டில் செய்கிற தொழில்களில் ஈடுபடுறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். பொதுவாக அவங்க வீட்டிலேயே ஏதாவது தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா, அங்கே வளர்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த விடுமுறை நாட்களில் அந்த தொழிலில் ஈடுபடுவாங்க. அவங்க குடும்ப சூழலின் காரணமாகவும் அதில் ஈடுபடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாணிக்கம் அவருக்கு அப்பா, அம்மா, 2 அக்காக்கள் இருக்காங்க. ஒரு 7ஆம் வகுப்பு விடுமுறை அப்போ நானும் இந்த மாதிரி கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வர்றது தான் அவங்க அப்பாவோட வேலை. அங்கே போய் நானும் இதை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை வரும். பட் அவங்க அப்பாவுக்கு ஒரு பயம் இருக்கும், இது கற்றுக்கிட்டா இவன் படிப்பை விட்டு வெளியே வந்துடுவானோன்னு ஒரு பயம். ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்லிவிடுவாங்க, இல்லை அவன் நல்லா படிக்கிறவன், இதையும் கற்றுக்கட்டும், இதுவும் அவனுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ அதில் போய் அவன் கடற்குள்ளே போய் அப்பாவோட போயிட்டு அவன் மீன் பிடிக்கிற அந்த தருணங்கள்லாம் நல்லா இருக்கும். இது கண்டிப்பாக இந்த வாழ்வியலில் இருந்தவங்க எழுதுனா தான் இதை இந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக ஒரு உண்மைத்தன்மைக்கு நெருக்கமாக இருந்துச்சு. அதை படிக்கும் பொழுதே எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கடற்குள்ளே போகும்போது துடுப்பை எடுத்துக்கிட்டு போகிறோம், துடுப்பை கரெக்டாக லாவகமாக போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல், அந்த வட்டார வழக்கு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி திலாங்கிறாங்க. திலாவை லாவகமாக அப்படிங்கிற மாதிரி துடுப்புங்கிறது அங்கே திலாங்கிறாங்க. அதே மாதிரி உள்ளே போகும்போது அந்த படகை அந்த அலைகளை தாண்டி கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு திறமை வேணுங்கிறது நல்லாவே தெரியுது. என்னை பொறுத்தளவு இந்த கதைகள், இந்த மாதிரி கடற்கரை, அந்த கடல் வாழ் மனிதர்கள் சம்மந்தமான கதைகள் அதிகமாக படித்தது இல்லைனாலும் மேக்சிமம் இந்த படங்களில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த நாவலில் உங்களுக்கு அந்த இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, அந்த அலைகளை தாண்டி அந்த படகு கொண்டு போகிறதையும், அதை அவர் எழுத்து மூலமாகவே நம்மளை அது எவ்வளோ சிரமமான ஒரு காரியம், அதை போகிறதுக்கு எவ்வளோ ஒரு அனுபவம் தேவைங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதை படிக்கும்போது. அதே மாதிரி உள்ளே போகும்போது நம்ம நினைப்போம் ஒவ்வொரு வலை, மீன்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரே வலை தாங்கிற மாதிரி. அப்படி இல்லாமல் இப்போ இங்கே இவங்க இறால் பிடிக்கிறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வலை வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி அந்த வலையோட ஓரத்தில் ஈய குண்டுகளை கட்டி வைக்கிறதும், அது உள்ளே போனோடனே அது அடையாளத்துக்கு ஒரு கொடி மாதிரி குண்டி வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு சின்ன சின்ன
விஷயங்களையும் அவர் இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்படி அவர் முதன்முறையாக போகும் பொழுது அந்த அலையினால அந்த போட்டு வந்து அப்படி மிதந்து மிதந்து அந்த படகு வந்து அசைவுனால உடலில் வந்து இந்த செரிமானம் இல்லாமல் வாமிட்டு வருது, வாந்தி வருது. வாந்தி எடுத்த உடனே அவங்க அப்பா பார்த்து சிரிக்கிறதும், அவரோட சிரிப்பையும் அவரோட சின்ன அந்த புன்னகை இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது நல்லாவே தெரியுது. அவரோட அனுபவம், அந்த அனுபவத்தின் முன்னாடி இந்த சிறுவன் செய்கிறது வந்து அவருக்கு ஒரு அது வந்து அவருக்கு ஒரு புதுசா இருக்கு. அதாவது அவருக்கு விளையாட்டுத்தன்மையா இருக்கு. பையன் சின்ன பையங்கிறது அவருக்கு புரியுது. அந்த வாமிட்ட நிப்பாட்டுறதுக்கு அவர் செய்கிற செயல்லாம் வந்து இன்னும் ஒரு அ நல்லா இருந்தது. எப்படின்னா, திடீர்னு வந்து தள்ளி விட்டுருவான் அவரு கடல்ல. அவன் வந்து ஒரு அரகுறை நீச்சல் மூலமா திரும்ப ஏறி வருவான். ஏறி வந்ததுக்கப்புறம், "இப்ப வாமிட் வருதா?" அப்படின்னு கேட்டோனே, "வாந்தி வரல" அப்படின்னு சொன்னோனே, "இதுதான் என் தாத்தா கத்துக் குடுப்பாரு" அப்படி. இப்ப அது விக்கல் வந்தா நிப்பாட்டுறதுக்கு ஒரு பயமுறுத்துறோம்ல, அது மாரி இது பண்ண உடனே இந்த இது நின்றும். அ இந்த மாரி அனுபவ ரீதியான சில செயல்முறைகள்லாம் இதில பதிவு பண்ணியிருப்பாரு இந்த கதையில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ம் அந்த அவரு ஒரு வாழ்க்கையோட அந்த பிரச்சனையினால அவங்க அப்பா இறந்துருவாரு. அ அதாவது கடல்ல போயிட்டு இறந்து பிணமா வருவாரு. வரும்பொழுது அந்த இடத்துல அவங்க அப்பாவ வந்து பார்க்கும்போது, இந்த கடல் அலை வந்து இன்னும் எத்தன பேத்த உயிர எடுக்கும் அப்படிங்கிறத அவரோட அந்த பார்வையில இருக்கும். நம்ம பொதுவா இந்த வீக்கெண்டு, மந்த்லி ஒன்ஸ் இந்த மாரி ஏதாவது சுற்றுலா இந்த மாரி போம்போது, அந்த அழகா ரசிக்கிற நமக்கு வந்து, அ அங்கேயே வாழ்ற மக்களுக்கு அது எந்த வகையான ஒரு அமானுஷ்யமாவும், அபாயகரமாவும், துன்பமாவும் இருக்கும். இன்னொரு பக்கம் இருக்குங்கிறது இந்த நாவல படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அங்கேயே வாழ்றவங்களுக்கு அ இந்த மாரி கடல்ல வந்து ஒதுக்கி பிணங்களா வர மீனவர்கள பார்க்கும் பொழுது, அதோட துயரங்கள் வேற. இது அவங்க வாழ்க்கையின் ஒரு பகுதியாவே இருக்கு. இந்த கடல் வந்து அவங்கள விழுங்குறது வந்து ஒரு பகுதியாவே இருக்கு. ஸோ அந்த சீன்லாம் வந்து அ கதையில வந்து நல்லா எழுதியிருப்பாரு. இப்படி இருக்கும் பொழுது, அ ஒரு டைம் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்த பார்த்துக்கணுன்ட்டு, அவர் படிப்ப விட்டுட்டு அடுத்த கட்டமா திரும்ப அவரு மீன் பிடிக்க கடற்கரைக்கு போறது, அங்க படுற அவரோட அனுபவம் இல்லாத தன்மையினால அவரோட இழப்புகள், நெறைய இழப்புகள், இதுக்கப்புறம் அவரோட நண்பரோட சேர்ந்து மீன் பிடிக்க போறது, அந்த தருணத்தலாம் வந்து நல்லா எழுதியிருப்பாங்க. அதில முக்கியமா அவங்க சாப்பிடுற உணவுகள், வந்து அங்க போயிட்டு அங்க கொண்டு வந்த கஞ்சி, அ புளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது அவர் நண்பர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அந்த டிஷ் எல்லாம் வித்தியாசமான காம்பினேஷனா இருந்தது. நேத்து வச்ச அவரக்கால செஞ்ச கருவாட்டு குழம்பு, கருவாடு. கருவாடு வித்து அவரக்கா காம்பினேஷனா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காம்பினேஷன், இந்த மாரி புது வகையான உணவுகள், அந்த வட்டாரத்துக்குன்னு ஒரு இருக்கும். கண்டிப்பா அந்த மாரி உணவுகளா இருக்கும். இதெல்லாமே நல்ல பதிவுகளா இருந்தது இந்த கதையில. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாணிக்கம்ங்கிற கேரக்டருக்கு வந்து எப்படி அடுத்தடுத்த வாழ்க்கையில வந்து நிகழ்வுகள், ஆம் அ கல்யாணம், குழந்தை, அதுக்கப்புறம் அவருக்குன்னு சமூக பொறுப்பு, இதெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு டைம்ல அவரும் நண்பரும் வந்து அ மீன் பிடிக்கிறதுக்கு வழக்கம் போல கடலுக்கு போகும்போது, அங்க நடக்கிற நிகழ்வு. இதுதான் அந்த கதை. இத கண்டிப்பா வாங்கி படிங்க. அதனால தான் இத ஸ்பாய்லரா நான் சொல்லல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ மட்டும் சொல்றேன். ஆம் ஸோ இந்த கதை முழுமையா நான் படிச்சு முடிக்கும்போது, அ என்னன்னா, நீங்க கண்டிப்பா ஒரு கடற்கரை கிராமத்துக்கு போயிட்டு வந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். 1 அவங்களோட வாழ்க்கையிலோட இருக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகள், உண்ணும் உணவு, அவங்களோட வாழ்க்கை முறை, அ அந்த அந்த கடல் பயணம், அங்க உள்ள போய் மீன் பிடிக்கிற அந்த அனுபவம், இது எல்லாத்தையுமே நம்மளால உணர முடியும். அ அதேமாரி அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற துயரங்களையும் நம்ம வந்து உணர முடியும். அ அதேமாரி இதில வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம, எளிமையா நம்ம வந்து கடந்து போற மாரியான கதையா தான் இது இருந்தது. அ ஸோ கண்டிப்பா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. அம் ஏன்னா, அ இந்த பக்கம்
கடற்கரையில இருக்கிற மக்களுக்கு பின்னாடி இருக்கிற அவங்க வாழ்க்கைய வந்து நம்ம ரொம்ப எளிதா மேக்ஸிமம் வேற நிலம் சார்ந்த பகுதியில தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த கடற்கரை ஓரமா இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறை, அன்றாட வாழ்க்கை முறைய வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த நெய்தல் நில லேண்ட்ஸ்கேப்புக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு வாழ்க்கை முறைய பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. ரொம்ப அருமையா இருந்தது. இதுக்கு முன்னாடி "த ஓல்டு மேன் அண்ட் த சீ" கடலும் கிழவனும்ங்கிற அந்த புத்தகத்துல வந்து இந்த எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதியிருப்பாரு. அந்த புக்கும் எனக்கு கடல் சார்ந்த அந்த கடற்கரை நெய்தல் சார்ந்த நிலங்கள்ல படிச்ச அனுபவம் இருக்கு. கிட்டத்தட்ட அதைய விட தாண்டி இந்த புத்தகம் வந்து அதே நெய்தல் நிலம் கடல் சார்ந்த பகுதி. ஆனா நம்மளோட நிலப்பரப்புல இருக்கிற மக்கள் சார்ந்த ஒரு கதையாகவும் சர்வைவல் த்ரில்லராகவுமே இது இருந்தது. இந்த புத்தகம் கண்டிப்பாக வாங்கி படிங்க. இந்த புத்தகம் எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபரில் இந்த பேக்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயண புத்தகத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதோட படித்த அனுபவத்தை அதில் ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது. இந்த மாதிரி என்னுடைய நாவல் இதை படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அதன் மூலமாக அந்த நாவல் எனக்கு கிடைச்சது. அந்த நாவல் அவர் கலைச்செல்வன் அவரோட நாவலை படித்து இது ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. ஒரு ஸ்டேஜில் அந்த சர்வைவல் டைம்லலாம் கடலுக்குள்ளே மாட்டியிருக்கிற டைம்லாம் வந்து அந்த ஒரு மீனவர்கள் உண்மையாகவே போய் மாட்டினா எந்த அளவுக்கு வாழ்க்கையை வந்து உயிரை பணயம் வைக்கிறாங்கங்கிறத வந்து உணர்றத தருணம் வந்து அங்கே அதை நம்ம படிக்கும்போது தெரியும். இது நிறையா படங்கள் இருந்தாலும் இது மாதிரியான கதைகளை படிக்கும் பொழுது தான் நமக்கு உணர முடியும். இது கண்டிப்பாக இது வந்து ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம். ஆனால் இதில் பல அனுபவங்கள் சேர்ந்து தான் எழுதியிருப்பாருங்கிறத என்னால் உணர முடியுது. கண்டிப்பாக அவர் உணர்ந்த இல்லாட்டி பார்த்த அனுபவங்களின் தொகுப்பாக தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இது உண்மை கதையாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி தான் எனக்கு தோணுச்சு. நல்ல புத்தகம், கண்டிப்பாக வாங்கி படிங்க. இது மாதிரி இன்னொரு நல்ல புத்தகங்கள்லேயோ இல்லாட்டி படங்கள்லேயோ நம்ம சந்திப்போம். எல்லாம் கடந்து போகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம்.